வணக்கம் இடமலம் நேயர்களே. உலகமே யாரை திரும்பி பார்த்துட்டு இருக்குன்னு நான் சொல்ல போறேன்றதை நீங்களே இந்நேரம் கணிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புதின், ஜி ஜின்பிங், அதற்கப்புறம் மோடி இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. மக்கள் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி கடந்து போயிட்டு இருக்காங்க. பட் முதல்வர் ஜெர்மனில இருந்து குக்கு குக்கூலி பவர் ஹவுஸ் அந்த பாட்டை போட்டு ஒரு போட்டோ போடுறாரு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லைக்குகள். விஜய் ஃபேன்ஸே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஜெர்மன் விசிட், யூரோப் விசிட் தொடர்ந்து உலக மக்களாக திரும்பி பார்க்கப்பட்டு இருக்கு. நார்த் இந்தியன் மீடியால ஒரே பேசப்பட்டு இருக்கு. அதனால வேற வழியே இல்லாம கிஷோர் கே சாமியும் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் அதை பத்தி பேசுறாருன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம் கிஷோர் கே. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பண்றது, மீடியால வியூஸ் லைக்ஸ் நீங்க அசால்ட்டா வரணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஞாபகம் வருது. இந்த அசால்ட் ஆறுமுகம் காலை வச்சா அப்படின்னு இந்த அசால்ட் ஆறுமுகம் நம்ம செனட் ஆஃப் ஆறுமுகம் அந்த காலை வைத்தார். காலை வைத்த உடனே பார்த்தீர்கள் என்றால் அப்படியே முதலீடுகள் கொட்டுகின்றன. என்ன முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புறா கழிவுகள். ஏன்னா புறாவுக்கு பொறி போட்டு கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். புறாக்கு போடாம உங்களுக்கு அங்க போடுவாங்க கேட்பாங்கல்ல கமெண்ட்ஸ்ல. பொரிய வாயில போட்டுட்டு காரி மூஞ்சிலே துப்புவேன் நான். சரியா? நீ நடத்துகிற நிர்வாகத்திற்கும் நீ நடத்துகிற ஆட்சிக்கும் உனக்கு உங்ககிட்ட பொரிய வேறு நான் சாப்பிடுவேன் வாங்கி. இதில் என்ன கூத்து அப்படின்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நகரங்களில் இந்த மாதிரி புறாக்களுக்கு உணவளிக்கக்கூடாது அப்படின்றது அங்கே விதிமுறை, சட்டமீறல் அது. சரியா? நீ உனக்கு இம்யூனிட்டி இருக்கும். ஏன்னா உனக்கு நீ டிப்ளமேட்டிக் விசாவில் போயிருப்ப. ஏன்னா நீ ஒரு முதலமைச்சர் அப்படின்ற பேரில் தானே நீ போகிற. நீ போனது ஒன்றும் அதிகாரப்பூர்வமான ஒரு விசிட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட எந்த அரசியல் அலுவலும் இருக்க போகிறதில்ல. ஆனாலும் நீ போகிற அதுக்கு அப்படின்னும் பொழுது உனக்கு அந்த ஒரு இதை கொடுத்துருவாங்க. அதனால் நீ தப்பிக்கலாம். மற்றபடி நீ தப்பு. சரியா? வேறு என்ன நீ கிழிச்சுட்ட? ஏங்க அந்த புறாக்கு பொறி போட்டதுனால புறாக்கெல்லாம் ஜெர்மன் மொழியில வேட்டர் வேட்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். அதுதாங்க சொல்கிறேன். அதுதாங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு ஏங்க அப்படி போனால் ஒவ்வொருத்தருடைய பாத்ரூமோட தான் அப்பா அப்பான்னு நிறைய பேர் குரல் கேட்கலாம். இதெல்லாம் ஒரு மேட்ரா? நான் பேசுகிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெர்மனிக்கு சென்று என்ன கிழித்தார்? ஒன்றும் கிடையாது. புறாவுக்கு பொறி போட்டார். தவிர்த்து வேற என்ன பெருசாக இருந்திருக்கு? ஒன்றும் கிடையாது. அப்புறம் சைக்கிள் ஓட்டினார். அந்த சைக்கிளும் பார்த்தீங்கன்னா, ஏன் சைக்கிள் ஓட்டுற, சைக்கிள் எடுத்து போடுற, இல்லைன்னா மோட்டரை வச்ச சைக்கிளை மட்டும் ஓட்டுற. இன்னோவேஷனுங்க, ஒரு மாடர்ன். அது இன்னோவேஷன் இல்லைங்க. மோட்டர் உன்னால பெடல் பண்ண முடியாது. மோட்டரை வச்ச சைக்கிளில் நீ அப்படி இப்படி மேய்க்கிற மாதிரி இப்படி ஒரு நாடகம் ஆடுவேன். தமிழ்நாட்டையே பெடல் பண்ணி கூட்டின்னு போறாரு. சாதாரண சைக்கிள் ஓட்ட மங்கி பெடல் அதுக்கு பேர். தமிழ்நாட்டை அவர் செய்வதற்கு பேர் மங்கி பெடல், குரங்கு பெடல். சரியா? குரங்கு கையில் பூமாலை என்பதுதான் ஸ்டாலின் கையில் இந்த தமிழகம். பூமாலை என்பது தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாறன் சகோதரர்கள் ஆரம்பித்த இந்த டுபாகூர் கம்பெனிக்கு பேர் பூமாலை. பூமாலை என்ற பேரில் தான் கேசட் விற்றுருந்தானுங்க. அதுக்கப்புறம் தான் திமுகவுடைய பணத்தை டெபாசிட் இருக்குல்ல, திமுகவுடைய பணம் இருக்கு இல்லையா, அது டெபாசிட்டை இவர்கள் அடகு வைத்து அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சன் நிறுவனம். ஓகே, சரியா? அப்படிலேருந்து வந்தது தான் இது. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் பிரதிநிதி தமிழில் படித்து காட்டுறாரு. தமிழ் உச்சரிப்பு கொஞ்சமும் தவறாத. யாராவது தமிழில் தப்பாக பேசினாலே கோவம் வந்துடும் ஸ்டாலினுக்குன்னு சொல்லிட்டு இவருக்கே தெரிஞ்சிருக்கு போல. அப்படியே அழகாக ஒரு முறை படித்து காட்டுறாரு. அதை பார்த்து முதல்வர் ரசிக்கிறாரு. ஸோ அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பார்த்து தான் ரசிக்க முடியும், என்ன பேசவா முடியும்? ஏங்க சரி, அப்போ அது விட்டுருங்க. ஒரு க்யூட்டான ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணி தான் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கனாக்கா ஜெயக்கடா அப்படிங்கிறீங்க. அப்புறம் முன்னாள் உனக்கு என்ன பெருசாக தெரிய போகிறது? கிஷோர், நீங்கள் தம்ப்நெயிலுக்கே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் விதவிதமான போஸ்ட், அந்த ஷாருக் கான் போஸ்ட் கொடுத்துருந்தாரு. இவர் ஷாருக் கான் என்ன? இவர் ஷாருக் கான், அந்த அம்மா கஜோல். நீ ஒரு நமத்து போன பாப்கார்ன். 5 நாள் கெட்டு போன பாப்கார்ன் தான் நீ. நீ இப்படி ஷாருக் கான் இப்படி அப்படியே அப்படி விரித்து கொண்டு நிற்கிறாரோ, அந்த அம்மா அப்படியே கஜோலாம் அங்கே அப்படியே நிற்குது. கேட்கறதுக்கு மட்டுமே பதில் சொல்லுங்க. நீங்க தானே கேட்டீங்க, அப்புறம் நான் தான் சொல்ல முடியும், பார்க்கறதானே சொல்ல முடியும். நீ அந்த வீடியோவை இந்த கன்றாவினா என் கண்ணு முன்னாடி கொண்டு வராத. நீ கொண்டு வந்தனா அப்போ அதை தான் நான் பேசுவேன். வேற என்ன பேசுவேன்? சரி, திருப்பி தமிழகத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்க மாதிரி கடைசியா உங்களை எதுவுமே திருப்திப்படுத்தாதா அப்படின்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் எதுக்கு என்ன திருப்திப்படுத்தணும்? ஐயோ இல்லங்க, அந்த ஒரு வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கார்ல உட்கார்ந்து அந்த போட்டோக்கு விடாமுயற்சி, ஓடாத கார்ல உட்காந்து விடாமுயற்சி. புரியலையே. ஓடாத காரில் நீ உட்காந்து என்ன விடாமுயற்சி? நீ இப்படி திருப்பினாலும் அப்படி திருப்பினா அது ஓட போறது இல்லை. விண்டேஜ் கார் எந்தூசியாஸ்ட் அப்படின்னு. நீ ஏன் ஒரு விண்டேஜ் தான், விலை மதிப்பில்லா அந்த மாதிரி பழமையானவர் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? விலை மதிப்பில்லா ஆன்டிக் அந்த மாதிரி பழைய விலை மதிப்பில்லா நீங்க சொல்லலாம். இது விலை போகாத அப்படின்னு நான் சொல்றேன்.
ரெண்டும் ஒன்று தானே. சரி இப்போ 5 பைசா விலை மதிப்புலாம் நீங்கள் சொல்லலாம், என்னை பொறுத்தவரைக்கும் செல்லா காசுன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி தானே நீ. ஓகே, லெட்ஸ் கம் பேக் ஃப்ரம் ஜெர்மனி. இந்தியாவில் இப்போ தர இறங்கிட்டோம். இந்தியாவில் வந்து ஒளிபரப்பப்பட்ட ஒரு பேட்டியை பற்றி தான் இப்போ வந்து கேட்க போகிறோம். கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பேரால் வந்து எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினச்ச ஒரு பேட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுப்பாளினி டிடி, அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி நல்லா தான் பேசினாரு. ஆனால் டிடி அவங்க பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு சங்கரோட வந்து எக்ஸ்பிரஷனே பீட் பண்ணிச்சு. அவங்க வந்து அதுக்காக அசைன் பண்ணப்பட்டவங்க, அவங்க அதை தான் பண்ணுவாங்க. சரியா, கொடுத்த காசுக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. அது நம்ம அதுதான் சொல்கிறேன். அவங்க அதுக்காக அசைன் பண்ணாங்க, அதனால அவங்க அதுதான் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்? அவர் ஒன்றும் ஓவர் ஆக்ட் பண்ணல. அவருக்கு யாரும் பக்கத்தில் வந்து கற்றுக் கொடுக்கவும் இல்லை. யதார்த்தமாக என்ன இருக்கோ அதை பேசிட்டு போனாங்க. சரி, ஓகே. அதோட ஒரு முக்கியமான ஒரு பேட்டி கொண்டு வருவோம். ஒரு பேட்டி தந்தி டிவியில் வந்து ஒளிபரப்பாது ஹரிஹரன் அவர் தான் வந்து எடுக்கிறாரு. அந்த பேட்டியை பார்த்து அனைத்து குடும்பங்களில் இருக்க மகளிரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு திமுக தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. துர்கா ஸ்டாலின் அவர்கள் தந்தி டிவிக்காக கொடுத்திருந்த அந்த அவரும் நாடும் அப்படிங்கிற அந்த பிரத்யேகமான பேட்டி. அதுக்கு என்னுடைய தலைப்பு என்னன்னா, பாட்டி சுட்ட வடை. சம்பந்தமே இல்லாம. ஆமாங்க, துர்கா பாட்டி சுட்ட வடை. ஏன்னா அவங்களுடைய பேரன் வெளியிடுற இட்லி கடை அப்படின்ற படம் இப்போ வெளியில் வரப்போகிறது இல்லையா, அதனால பாட்டி சுட்ட வடை அப்படின்றது சரியாக இருக்கும். என்ன தப்பா சொல்லிட்டாங்க? ஒன்றும் தப்பாக சொல்லலைங்க, சரியாக தான் பேசியிருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன கேட்க முடியும்? மீன் குழம்புக்கு மஞ்சள் பொடி எப்படி போட்டாங்க? சரியா, தயாளம்மா வந்து எவ்வளோ தோசை சுட்டு கொடுக்க சொன்னாங்க. அவரை நான் பார்க்கும் பொழுது முதல் முறை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்து கொண்டேன். சரி, அது உங்கள் விதி, அது எங்கள் பிரச்சனையா? ஏங்க, அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பர்சனல் கேள்வி கேட்கிறாரு, அதனால பதில் சொல்றாரு. அதனால தவறு கண்டீங்க. பர்சனல் கேள்வியை அவர் பதில் சொல்லி அது ஒளிபரப்பாகி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கும் பொழுது அதற்கு விமர்சனம் வரதான் செய்யும். ஃபர்ஸ்ட் லேடின்னு கூப்பிடுறாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் லேடியாவே நினைச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இதோட வந்து ஒரு தாழ்மையா யாருங்க பேசுறாங்க? யாரு நினைச்சுக்கலன்றது? துர்கா ஸ்டாலின் என்னன்னா ஃபர்ஸ்ட் லேடியா நினைச்சுக்கல. என் குடும்ப வரலாறு அப்படி, அதனால அவங்க நினைக்காம இருந்திருக்கலாம். முன்னாடி எவ்வளவோ பின்னாடி எவ்வளவோன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. கருணாநிதி அப்படி தானே. சரி, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து. நமக்கு நாமமே. சரி, சொல்லுங்க. நமக்கு நாமே. ஸ்டாலின் வந்து அந்த கைத்து மேரில் நடந்தாரு, அந்தரடிச்சாரு. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியால பண்ண முடியும்? அதெல்லாம் எதுக்குங்க? படுகா டான்ஸ் கூட ஆட முடியுமா? அதெல்லாம் எதுக்குங்க? ஏஐல கூட பண்ண முடியாது. அதெல்லாம் எதுக்குங்க பண்ணணும்? கூத்துல கோமாளி தாங்க அதெல்லாம் பண்ணுவான். கரும்பு காட்டுக்குள்ளே போயிட்டு காங்கிரீட் ரோடு போயிட்டு அங்கே போயிட்டு பட்டு புடவையை கட்டி நிற்க வைக்கிற அந்த கிழவிங்களாம், அது கிழவிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஸ்டாலினுடைய சக மாணவிகள். அவர்களை கட்டி அணைத்து கொண்டார் ஸ்டாலின். அப்போது அவங்க சொன்னாங்க, ஏலே ஸ்டாலினு, சின்ன வயசில் என்னுடைய ஸ்கூலில் படிக்கும்பொழுது என் பல்பம் திருட்டு போன நீ இப்போ தான் வர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருக்கு தெரியும்? இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன்னா அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நமக்கு நாம கேம்பெயினுக்கு வந்து போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க, தோல்வி அடைஞ்சிட்டீங்களே, அதை வந்து எப்படி அதை வந்து எதிர்கொண்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏகனமாக இருந்தது. நானாக தான் சொல்லியிருப்பேன். நான் துர்கா ஸ்டாலினாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், இதில் என்னங்க பெரிய விஷயம், நான் ஸ்டாலினையே எதிர்கொண்டு இவ்வளோ வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன், ஒரு தோல்வியை ஸ்டாலின் எதிர்கொள்கிறதா ஒரு மேட்ரு. அதாவது ஒரு நம்மளுக்கு பிடிக்காதவங்ககிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், அதை வந்து நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. பாசிட்டிவ் தான். நான் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களை நிறைய பேர் ட்ரம்ப்பை வந்து நாமினேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் துர்கா ஸ்டாலினை வந்து நாமினேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு நான் நோபல் பரிசுக்கு இப்படி ஒரு கடைஞ்செடுத்த ததியை வைத்து குடும்பம் நடத்தியதோடு இல்லாமல் 2 பிள்ளைகளை பெற்று அதில் ஒன்று கடைந்தெடுத்த உதவாக்கரை, அதற்கும் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் மிகப்பெரிய சாதனை தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மாடஸ்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, உழைப்பு 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 தான். ஸ்டாலின் அண்ட் உதயனா எனக்கு 2 பேருக்குமே உழைப்பு தான் வந்து ஞாபகம் வருது அப்படிங்கிறாங்க. எங்கே உழைச்சாங்கன்றது கேளுங்க. அவங்க இது வேண்டாங்க, இதை பற்றி பேச வேண்டாங்கன்னு. இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னதான் எங்கள் மாமனார் கூட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது, அவர் வேற லெவல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஸ்டாலினுடைய ஸ்பீச் வந்து ஒரு மாதிரி ஸ்டேஜ் ஸ்பீச் மாதிரி இருக்கும். உதயநிதி ஸ்பீச் வந்து கொலோக்கியலாக இருக்கும். அது மக்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான். அதாவது ஸ்டாலின் வந்து தத்தி பேசுவார், உதயநிதி வந்து கிறுக்குத்தனமாக சிரிப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, இவன் ஒரு மாதிரி இருக்கேன், அவன் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மொத்தத்தில் அந்த பேட்டியில் உங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவாக உங்களுக்கு இல்லைங்க? நான் தான் பாசிட்டிவாக சொல்லிட்டேங்க. அவங்க குடும்பம் நடத்தியதே பெரிய பெரிய சாதனைங்க, அவங்களுக்கு கொடுக்கணுங்க. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா கருணாநிதி, ஏன்னா கருணாநிதியிலிருந்து இந்த கேவலப்பட்ட அந்த கேடுகட்ட குடும்பம் ஆரம்பிக்குது. அதனால கருணாநிதி திருட்டு வரையில் ஏறி வந்து அந்த டிக்கெட் செலவுக்கு கொடுக்காத பணத்தை மனதில் வைத்து கருணாநிதிக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட துர்கா ஸ்டாலினுக்கு பாரத எட்டனா என்கிற அவார்டை கொடுக்கலாம். ஏன்னா இந்த குடும்பத்தை வைத்து நடத்தி இவர்களுக்கு முட்டு கொடுத்து
இவங்க போனாங்க இல்லையா? ஏன்னா இப்போ ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது துர்கா ஸ்டாலின் மட்டும்தான் எழுதார். ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொண்ட பின்னர் ஒட்டுமொத்த தமிழகமும் அழுது கொண்டிருக்கிறது. என்ன ஒரே பிரச்சனை, அவங்களோடது ஆனந்த கண்ணீர். இந்த தத்தியை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டோமே பா, எவ்வளோ பெரிய போராட்டம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த தத்தியை கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்டிட்டீங்களேன்னு நாங்கள் அழகிறது எதுக்குன்னா கஷ்டத்தினால். சரி, இன்னொரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள்ல கோவில், பக்தி, இந்து சமயம், அந்த நம்பிக்கை அது சம்மந்தப்பட்டே வந்து இருந்தது. சரி. நெறியாளர் அந்த கேள்வி எழுப்பிட்டே இருக்கும்போது, இன்னைக்கு என்னதான் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னாலும், துர்கா ஸ்டாலினோட இந்த பேட்டிக்கு முன், பேட்டிக்கு பின் ஒரு சர்வே எடுத்தா, பெரும்பான்மையான மக்களான இந்து மக்களோட ஓட்டு, அதுவும் பெண்களோட ஓட்டு இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் திமுகவுக்கு தான் போட எப்படி போறாங்க. போடுவாங்க? நிறுவனமாயிருக்கு. எப்படி போடுவாங்க? எப்படி என்னங்க? போடுவாங்க? அதாவது நான் கோவிலுக்கு சென்றேன் அப்படின்றதுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா அதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த குடும்பத்தை பற்றி எல்லாருக்கும் தான் தெரியும். இவங்க பேச இவங்க வந்து கோவிலுக்கு போகிறேன்னு சொல்கிறது, ஒரே பக்கம் கோவில் பணத்தை எடுத்து திருடுறது, ரெண்டுமே பேரலாக நடந்துகிட்டு இருக்குல்ல. இல்ல துர்கா ஸ்டாலின் கோவிலுக்கு செல்வார். துர்கா ஸ்டாலின் வீட்டிற்கு மளிகை சாமான் வாங்கி போடுகின்ற பேட்ட ரவுடி, அதை மட்டுமே ஒரே ஒற்றை தகுதியாக வைத்திருக்கின்ற இந்த பேட்ட ரவுடி சேகர் பாபு, அவன் வந்து கோவில் சொத்தை கொள்ளையடிப்பான். இவர்கள் கொள்ளையடிப்பார்கள், பரிகாரத்தை துர்கா தேடுவார். இதான் நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில். வேற என்ன நடந்துகிட்டு இருக்கு? சரி, இப்போ அடுத்த கட்ட மீதி இருக்க பயணத்துல வந்து என்னென்னலாம் நடக்க போகுது உங்களுக்கு ஏதாவது இல்லைங்க, தகவல்? நீங்கள் அந்த பேட்டியை பற்றி இன்னும் நிறைய கேளுங்க. பேட்டியை பத்தி நீங்க எது கேட்டாலும் பாசிட்டிவாவே சொல்ல ஏங்க நான் மாட்டீங்க. சொல்கிறேங்க, நான் ஏன் இவ்வளோ நேரம் துர்கா ஸ்டாலினை உயர்த்தி பேசியிருக்கேங்க, இதுக்கு மேலே என்னங்க உயர்த்த முடியும் சொல்லுங்கள். சரி, இந்த மிசா மேட்டருக்கு வந்துடலாம். மிசா மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாசம் அவங்க தயாளு அம்மாள் கிட்ட கேட்பேன், எப்படி நீங்க இருந்தீங்க உங்களோட வீட்டுக்கார விட்டு? நான் 6 மாசம் நான் இருந்திருக்கேன், தைரியமா வந்துருன்னு சொல்றேன். ஆனா என் புருஷன் 1 வருஷத்துக்கிட்ட வந்து ஜெயிலே இருந்துட்டு வந்தாரு. அதாவது எனக்கு தெரிந்து அது மிஸ்ஸா இல்லை, கசமுசா. அந்த கசமுசா வழக்கில் ஸ்டாலின் சென்ற பொழுது ஆம்பளை ஜனகராஜாக மாறி துர்கா ஸ்டாலின் என் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டாடியதாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க முடியுது. சரியா? இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இவங்க குடும்பத்தை எடுத்து பாருங்களேன். இவங்களுடைய கருணாநிதியை எடுத்து பாருங்க. கருணாநிதி என்ன பேசினார்? ராஜாத்தி அம்மாவை வச்சுக்கிட்டு மனோரமாவுடைய அந்த விழாவில் மனோரமாவுக்கு பாராட்டு விழா. நான் கூட மனோரமாவுக்கு பாராட்டு இல்லைன்னா அந்த கலைஞர் டிவி கண்ட்ராவிலாம் எவன் பார்ப்பான்? நான் அது பார்த்ததுன்னா மனோரமா ஆட்சிக்காக பார்த்தேன். ஆட்சி மனோரமா மிகப்பெரிய சாதனையாளர், திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனையாளர். இத்தனை 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார் அப்படின்றதை பற்றி கருணாநிதி பேசுவாப்புல. ஏன்னா அடையாறு ஆலமரம் 150 வருஷம் இருக்க மாதிரி கருணாநிதியும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்காப்புல இல்லை இத்தனை வருஷமாக, வசனகர்த்தாவோ வாட் எவர் இட் இஸ். அதனால் ஏதாவது பேசுவாப்புலன்னு நினச்சா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மனோரமாவை எனக்கு எப்படி தெரியும் என்றால், அதாவது மனோரமாவை நான் ஏன் நினைவில் வைத்திருக்கிறேன் என்றால், நீங்கள் மனோரமா ஆட்சியை எதுக்காக நினைவில் வைத்திருப்பீங்க? தில்லானா மோகனாம்பல்ல அவங்களுடைய நடிப்பு, ஏன்னா பாட்டி சொல்லை தட்டாதே இதில் அவங்களுடைய நடிப்பு. சரியா? இது மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் அவங்களுடைய அசாத்தியமான நடிப்பு திறமை, இதையெல்லாம் நம்ம நினைவில் வச்சுருப்போம். அவங்களுடைய வாழ்க்கை பயணம் உண்மையிலே கஷ்டப்பட்டு அவங்க அந்த வாழ்க்கையை வந்து மேலே வந்து அவங்க வந்து ஒரு வீட்லேயும் போய் ஆட்சி நம்ம ஆட்சி அப்படின்னு உட்கார்ந்தவங்க அவங்க அப்படின்னு நம்மலாம் நினைப்போம். இவர் என்ன பண்ணாரு? முதலமைச்சர் பேசுகிறாப்புல என்ன பேசுகிறாப்புல, நான் வந்து குத்துயிரும் குலையுயிருமாக இருந்தேன், பல்லாவரத்தில் நடித்து போட்டு விட்டார்கள். நீ ஏதாவது ஸ்டாலின் மாதிரி நீ ஏதாவது கசமுசா கேஸில் மாட்டியிருப்ப, அதனால் உன்னை வந்து அடிச்சு போட்டானுங்க. சரியா? எதிர்க்கட்சியினர் செய்து விட்டார்கள். எல்லாத்தையும் எல்லா பழியும் எதிர்க்கட்சியினர் மேலே போட்டுற வேண்டியது. ஸ்டாலின் போடலையா? மிசாவை சந்தித்தவன், மிசாவை நீ ஒரு மிசாவெல்லாம் சந்திக்கல, நீ கசமுசா கேஸ்லாம் உள்ளே போனேன். சரியா? அந்த மாதிரி கருணாநிதி யாராவது அடிச்சு போட்டாங்க. சரியா? அங்கே போனதுக்கப்புறம் ஏன்னா அவர் தான் ஓய்வரியா சூரியனாச்சு, அதனால் யார்ட்டையாவது போயிட்டு ஓய் வரியா அப்படின்னு கேட்டிருக்கலாம், அதனால் அடித்து போட்டிருக்கலாம். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது என்னை வந்து எல்லோரும் என் உறவினர்களெல்லாம் சந்தித்து கொண்டிருந்த பொழுது ஒரு மூலையில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தார். ஏன் அழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னு தயாளம்மாள் கூட கேட்ட பொழுது ஆட்சி மனோரமாவும் வந்திருந்தார். அவர் சொல்லி போட்டு உடைத்து விட்டார். இதுதான் ராஜாத்தி அம்மா, அவருடன் தான் உங்கள் புருஷன் வந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று போட்டு உடைத்து விட்டார் அப்படின்ட்டு. உடனே ஹா 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 சாதனை, இவர் எவ்வளோ அழகாக பேசுகிறார் தலைவர். என்னது
மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணுடன் உறவு வைத்துக் கொள்வது, குடும்பம் நடத்துவது, இதை பெருமையாக ஒரு முதலமைச்சர் ஒரு மேடையில் பேசுகிறார். சட்டத்திற்கு புறம்பான ஒரு வேலையை செய்ததை பெருமையாக ஒரு முதலமைச்சர் மேடையில் சொல்கிறார். அங்கே அந்த ராஜாத்தி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க 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 துணைவி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கூனி கொடுக்குறாங்க, என்ன பண்ண முடியும்? சரியா? இப்படியான ஒரு கேவலமான பின்னணி கொண்ட ஒரு குடும்பம் இது. இந்த குடும்பத்துலேருந்து வரக்கூடிய இந்த உதவாநிதி சொல்கிறான் ஒரு பேட்டியில், என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு படம் ஒன்று போனோம். அது என்ன, ஃபோனை மாற்றிக்கிறது. அது என்ன படங்க? ஃபோனை மாற்றிக்கிறது, லவ் டுடே. லவ் டுடே. ஆமாம். அந்த படத்துக்கு நாங்கள்லாம் போனோம். ஏன்னா அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கேட்டாராம். என்ன கேட்டாருன்னா, ஏன்பா இந்த படமும் நீ தானா, அந்த படமும் நீ தானா, அந்த படமும் நீ தானா, எல்லா படமும் நீ தானான்னு இவனுக்கு பெருமையாக ஆமான்னா. என்னமோ இவன் உழைச்சி ப்ரொடியூசர் ஆகி இவன் சொந்த பணத்தில் எடுத்து போட்டா மாதிரி ஒன்றும் கிடையாது. உங்கள் அப்பா முதலமைச்சர், நீ வந்து பணம் இதெல்லாம் பெரிய பெருமை. இவன் பெருமையாக சொன்னானான். ஆமாம் ஆமான்னு. உடனே அங்கே போனாங்க யார்? உதவாநிதி, அவன் முன்னாடி ஸ்டாலின், அவர் மனைவி, இவங்க எல்லோரும் போய் உட்காந்தாங்களாம். படம்லாம் பார்த்து முடிச்சோடனே எல்லாம் வெளில வந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உட்காந்து பேசும்பொழுது குரூப் டிஸ்கஷன். இந்த குரூப் டிஸ்கஷன் எதற்காக நடக்கிறது? தமிழகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவா, அல்லது கலாச்சாரத்தை சீர்தூக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகவா? அதெல்லாம் இல்லை. இவங்களுக்குள்ள குரூப் டிஸ்கஷன் என்னென்னா, நம்மளும் இதே மாதிரி ஃபோனெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு துர்கா ஸ்டாலின். ஏன்னா துர்கா ஸ்டாலின் உஷார் பார்ட்டி தெரியும். வீட்டுக்காரன் எப்படி, புள்ள எப்படி, இந்த கதையெல்லாம் தெரிஞ்சதுனால வா வா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல போயிருக்கு. உடனே ஐயோ நான் முடியாதுன்னு இவன் சொன்னானா. இவனுக்கு முன்னாடியே ஸ்டாலின் சொல்லிட்டாப்பையே, இவனுக்கு முன்னாடியே. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது என்னுடைய ஃபோன் இருக்குது, எங்கள் வீட்டில் யாராவது கேட்குறாங்க, நான் கொடுக்கல அப்படின்னா 2-3 காரணங்கள் தான் அதுக்கு இருக்கலாம். ஒன்று என்னென்னா, எனக்கு ஏதாவது ஒரு உறவு இருக்கணும், பர்சனல் மெசேஜ் இருக்கணும், அதை நான் காட்டிக்க விரும்பாமல் இருக்கணும். சரி. 2வது ஏதாவது ஒரு ஆண்டிகிட்ட நான் கடலை போட்டுட்டு இருக்கணும். சரியா? உங்கள் வயசுக்கே ஆண்டினா அப்போ அந்த ஆண்டிக்கு என்ன வயசு இருக்கும்? ஸ்டாலின் வயசுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி, நான் ஃபோனை காட்ட முடியாதுன்னு சொல்கிறாப்புல, ஸ்டாலின் வயசுக்கு என்ன சொல்லுவீங்க? பாயிண்ட்டை பிடிச்சிட்டாருப்பா. இல்லை நான் கேட்குறேன் நான். சரியா? அதுக்கப்புறம் 3வது என்ன இருக்கணும்? மஜா மல்லிகா போன்ற சைட்டெல்லாம் போய் பார்க்குற ஆளாக இருக்கணும். அதாவது பான் சைட்லாம் பார்க்குற ஆளாக இருக்கணும். இந்த 3 தான் இருக்கணும். சரியா? இந்த 3த்துலேயும் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்பனும் பிள்ளையும். உங்கள் ஃபோன் காட்டுங்க ஒரு செகண்ட். என் ஃபோனுக்கு எந்த வந்தாங்க பாருங்கள். என் ஃபோனை நீங்கள் என்ன பார்க்குறது? போலீஸ் ஒவ்வொரு முறையும் என்ன 5 முறை என்னை விசாரணைக்கு எடுத்துட்டு போகும்போது 5 முறையும் என் ஃபோனை பார்த்தாங்க. ஐஃபோன் 15 வாங்குறீங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. 16 வாங்குறீங்க, எதை வேணா எடுத்துட்டு போக. என்ன ஒளிவு முறையா இருக்கு? நான் என்ன சொல்ல போறேன்? கருணாநிதி அயோக்கிய பய, ஸ்டாலின் அயோக்கிய பய, ஸ்டாலினுக்கு பிறந்த உதவாநிதி அவன் அயோக்கிய பய, அவனுக்கு பிறந்த அந்த இன்பநிதி அவன் ஒரு அயோக்கிய பய. இந்த குடும்பமே ஒரு கேடுகட்ட குடும்பம், சாக்கடை குடும்பம். இதுதான் நான் பேசியிருப்பேன் திருப்பி. வேற என்ன அதிகமாக பேசியிருக்க போறேன்? சரியா? அப்போ இந்த குடும்பத்துடைய வரலாறை பாருங்க. சரியா? பொன்னாட்டி மனைவி, பொன்னாட்டி, ஸ்டாலினுடைய பொண்டாட்டி, ஸ்டாலினுடைய மருமகளை வைத்துக்கொண்டு நான் என் ஃபோனை காட்ட மாட்டேன்ப்பா அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாப்புலன்னா அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எங்க அரசாங்க ரகசியத்தெல்லாம் வெளில சொல்ல மாட்டேன்னு வந்து அரசாங்க ரகசியம் அப்படியே இவர் அரசாங்க ரகசியத்தை வைத்துக்கொண்டு இவர் அப்படியே பிடிச்சி கிழிச்சு விட்டார். என்ன பேசுறீங்க நீங்கள்? என்னங்க அரசாங்க ரகசியம் இருக்க முடியும்? இதுக்கு மேலே உங்களை கோவப்படுத்த விரும்பல. கடைசியாக ஏன் கோவமே படலைங்க. இந்த குடும்பத்தை பற்றி பேசும்போது எனக்கு என்ன கோவம்? என்னை பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பத்தை பற்றி பேசும்போது ஒரு அருவருப்பு தான் இருக்குமே தவிர கோவம்லாம் இருக்காது. சரி, ஒருத்தர் வந்து டிஷர்ட் போட்டுருக்காருன்னா அவர் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வர்றப்போ அவர் வந்து இன்னும் அசிங்கமான ஆடை போட்டுட்டா மாதிரி அந்த டிஷர்ட்டை ஏன் அப்படி நீங்க பழிக்கணும்? உதயநிதி அவர்கள் டிஷர்ட் போட்டு போயிட்டு அவர் இந்தியா வரவேற்தா என்ன தப்புன்னு கேட்குறாங்க. அவர் அசிங்கமான ஆடை போடல, அசிங்கமானவர் ஆடை போட்டுக்கொண்டு நின்று கொண்டு இருந்தார். அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு பிரசிடென்ட் வராங்க, யோசிச்சு பாருங்க. மேயர் பிரியா வந்து ரிசீவ் பண்ணுறாங்க பிரசிடென்ட்டை. அவங்க வந்து ஒரு டிஷர்ட் போட்டு வந்து ரிசீவ் பண்ண ஏற்றுப்பீங்களா? என்னங்க, ஒரு பெண் மட்டும் டிஷர்ட் போடக்கூடாதா? இல்லைங்க, அவங்க போட்டு வந்து அவங்க அந்த மாதிரி ரிசீவ் பண்ணாங்க. இப்போ முதலமைச்சர் வராருங்க, இதுக்கு போயிருக்காரு, ஜெர்மனிக்கு போயிருக்காரு, வராரு, திரும்பி வராரு, வந்து அவர் வந்து ஒரு டிஷர்ட் போட்டு வந்து இவங்க மேயர் பிரியா டிஷர்ட் போட்டு வந்து ரிசீவ் பண்ண ஏற்றுப்பீங்களா? ப்ரோட்டோக்கால்ன்றத சட்டம் ஏதாவது இருக்கானா? சட்டம்னு இல்லைங்க, ஒரு பேசிக் கன்வென்ஷன் இருக்குல்ல. உன்னுடைய கட்சி கொடியை பொறுத்தியே நீ ஒரு டிஷர்ட்டை நீ கொண்டு போய் போட்டுட்டு நீ போய் ஒரு ஒரு ஜனாதிபதியை ரிசீவ் பண்ணுவியா? ஸ்டாலினே அதை பண்ண மாட்டாருங்க. ஸ்டாலின் இதை ஆமோதிப்பாரா? சரி, ஸ்டாலின் திருச்சிக்கு போகிறாருன்னு நீங்கள் KNR ஒரு லுங்கியை மடிச்சு கட்டிக்கிட்டு போய் ரிசீவ் பண்ணுறாரு, ஏற்றுப்பாருங்களா? ஏற்றுப்பாங்களா?
அதான் கொந்தளிச்சிட்டீங்க அதை பத்தி. கொந்தளிக்கிறது எதுவுமே கிடையாது. அசிங்கம் இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜென்மம். இவன்லாம் என்ன இவனுக்கு அதாவது இவனுக்கு இவனுடைய பதவி அதாவது ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சருங்க அவன். ஒரு மாநிலத்தின் அமைச்சர். மரியாதையா சரியா? பேசுங்க அப்போ. எனக்கு என்ன மரியாதை? அவன் மரியாதைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க சொல்லுங்க அவனை. சரியா? இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? உனக்கு அந்த அமைச்சர் பதவின்றது அனாயாசமாக வந்திருக்கின்ற காரணத்தினால் அதோட மதிப்பு உனக்கு தெரியல. இந்த திரௌபதி முர்மு இன்னைக்கு திரௌபதி முர்மு அவங்க வந்து ஜனாதிபதி ஆயிருக்காங்க. எவ்வளவு கஷ்டங்களை ஏற்பட்டு வாழ்க்கையில் எத்தனை துயரங்களை சந்தித்து இன்னைக்கு வந்து அங்கே நிற்கிறாங்க தெரியுமா? குடும்பத்தில் அவங்க கணவன் குழந்தைகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இழந்து தன் வாழ்க்கையை எப்படியாவது நிலைநாட்டி ஆக வேண்டும், அதையெல்லாம் கடந்து நாம் சிந்திக்க வேண்டும்னு வந்து நிற்கிறாங்கங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜனாதிபதி வராங்க அப்படின் பொழுது நீ வந்து மினிமம் ப்ரோட்டோக்கால் ஒரு வேட்டி சட்டையில் போனால் உனக்கு என்ன? இல்லை ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு போ, ஏன்னா டிஷர்ட்டில் போய் நிற்கிறது. அதாவது உனக்கு கவலை கிடையாது. சரி, நீங்க என்ன இப்போ பண்ணுங்க? அதே டிஷர்ட்டை மேயர் பிரியா மாட்டிட்டு போய் அங்கே நின்னாங்கன்னா ஏற்றுப்பியா? நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு செலக்ட் பண்ணி ஒரு ஃபார்மல் எனக்கு பேண்ட் பிடிக்காது. ஷர்ட் எடுத்து எனக்கு அவனையே அவனை குறிஞ்சி பிடிக்காது. இல்லத்துக்கு அனுப்புங்க, கண்டிப்பா ஏங்க, போட்டு போ. எனக்கு அவனையே பிடிக்காதுங்க. ம். சரியா? சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த உடையை அணிந்தாலும் நான் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? அவனை பார்த்து தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சலம், இப்படி தான் நான் சொல்லுவேன். சரியா? அவனை எல்லாம் ஒரு மனுஷனாவே நான் மதிக்கல. ஆனால் நான் கேட்கறது என்னன்னா, நீ ஒரு அமைச்சர், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. நீ சரி. நடந்துக்க மாட்ட. ஏன்னா அந்த பதவி உனக்கு அனாயாசமாக கிடைத்திருக்கிறது. நீ உழைத்து கிடைத்த பதவி கிடையாது. அதனால அதோடைய மதிப்பு உனக்கு தெரியாது. சரி, ரைட். இது கொஞ்சமாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. யார் கூட பழகினாலும் பேசினாலும் இந்த முழு வீடியோல பாசிட்டிவிட்டியோட பாசிட்டிவிட்டியே நடந்துக்கீங்க. இல்லவே இல்லைங்கிறனால டே 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 இந்த வைப்ரேஷன் எனக்கு பிடிக்கலன்றதுனால இந்த பேட்டியை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.